என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே. நாற்காலி கனவு காணும் நடிகர்கள். பட உலகில் கொடிகட்டி பறந்த எம்ஜிஆர் அரசியலுக்குள் நுழைந்து தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனதும் ஆனார். அன்றிலிருந்து நாற்காலி கனவு நம் தமிழ் பட நடிகர்களை பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது. படத்தில் நடிக்க வரும் எல்லா நடிகர்களுமே தங்களை எம்ஜிஆராக கற்பனை பண்ணிக்கொண்டு நித்தமும் நாற்காலி கனவில் ஆழ்ந்து போய் சுகம் கண்டு கொண்டிருக்கின்றனர். எம்ஜிஆர் முதலமைச்சர் என்ற ஆசனத்தில் அமர்வதற்கு பின்னால் அவரின் எத்தனை ஆண்டு உழைப்பு, போராட்டங்கள் இருக்கின்றன என்பதை பொதுவாக இவர்கள் எல்லோருமே மறந்து விடுகின்றனர். தாங்கள் நடிக்கும் படங்கள் 100 நாட்களோ 175 நாட்களோ ஓடிவிட்டால் அந்த படத்தின் கதை நன்றாக இருக்கிறது, அதற்காகத்தான் ஓடியது என்று எடுத்துக்கொள்ளாமல் இதே மாதிரி தொடர்ந்து 5 வெற்றி படங்களாக கொடுத்துவிட்டால் படிப்படியாக மக்கள் மனதில் இடம் பிடித்து என்றேனும் ஒரு நாள் நாம் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்று பகல் கனவு காணத் தொடங்கிவிடுகின்றனர். எம்ஜிஆருக்கு முன்னால் அண்ணாவும் கலைஞரும் தமிழகத்தின் முதலமைச்சர்கள் ஆனது கூட படங்களில் கதை வசனம் எழுதினார்கள் என்பதை வைத்து அல்ல. அப்போது காங்கிரஸ் கட்சி தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்தது. காமராஜருக்கு பிறகு தமிழகத்தின் முதலமைச்சராக வந்த பக்தவத்சலத்தின் ஆட்சி மீது மக்களுக்கு பயங்கர வெறுப்பு. விலைவாசி, அரிசி தட்டுப்பாடு என்று பல விஷயங்களும் மக்களை ஆட்டி படைத்து கொண்டிருந்தன. ஒரு சில பரம்பரை பணக்காரர்கள் மட்டும் வசதியாக இருக்க பெரும்பாலான மக்கள் ஏழ்மையில் உழன்று கொண்டிருந்தனர். வறுமையில் சிக்கி அல்லல் பட்டு கொண்டிருந்தனர். இது ஒரு புறம் இருக்க, மத்திய அரசாங்கத்தின் இந்தி திணிப்பு வேறு. எல்லாவற்றையும் கையில் எடுத்துக்கொண்டு பல வருடங்களாக தீவிரமாய் போராடியது திமுக. அண்ணா, கலைஞர் ஆகியோரின் எழுச்சி கொண்ட எழுத்தும் பேச்சும் மக்களை ஈர்த்தன. அவற்றால் ஈர்க்கப்பட்ட மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக திரண்டு நின்றனர். அண்ணா, கலைஞர் ஆகியோரின் பேச்சிலும் எழுத்திலும் மக்கள் தங்களின் எதிர்காலம் மறைந்திருப்பதை கண்டனர். தங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் என்றால் அது இவர்களால் தான் முடியும் என்று முடிவுக்கு வந்தனர். விளைவு 1967இல் காங்கிரஸ் கட்சியை தூக்கி எறிந்துவிட்டு திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததற்கு பின்னால் அந்த கட்சி மக்களுக்காக நடத்திய போராட்டங்களும் அக்கட்சியின் தலைவர்கள் பலமுறை சிறை சென்ற அனுபவங்களும் மக்களுக்காக குரல் கொடுத்த துணிச்சலான செயல்களும் விடியலை காண விளையும் உத்வேகமும் இருந்தன என்பதுதான் உண்மை. அதை விடுத்து அண்ணாவும் கலைஞரும் வேலைக்காரி, ரங்கோன் ராதா, பராசக்தி, மனோகரா, திரும்பிப்பார் ஆகிய படங்களுக்கு வசனம் எழுதியதால்தான் ஆட்சிக்கு வர முடிந்தது என்று எண்ணினால் அது ஒரு முட்டாள்தனமான செயலாகவே இருக்கும். சினிமாவில் அவர்கள் சொன்ன கருத்துக்களுக்கு 10-20% வேண்டுமானால் பங்கு இருக்கலாம், அவ்வளவுதான். எம்ஜிஆர் விஷயத்தை எடுத்துக்கொண்டால் ஒரே நாள் இரவில் முதலமைச்சர் நாற்காலியில் அவர் போய் உட்காரும் அற்புத செயல் ஒன்றும் நடக்கவில்லை. ஆரம்ப காலத்தில் இருந்து பல வருடங்களாக அவர் திமுகவில் கட்சி உறுப்பினராக இருந்தார். தன்னுடைய படங்களில் நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்ல நினைத்தார். மக்கள் மனதில் எம்ஜிஆர் என்றாலே அவர் ஒரு நல்ல குணம் கொண்ட மனிதர், ஏழைகள் பால் இரக்கம் கொள்ளும் மனிதர், உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர், தர்ம பிரபு என்ற எண்ணம் ஆழமாக பதிந்துவிட்டது. வருடத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு திருமண மண்டபத்தில் விழா நடத்தி 20 பேர்களுக்கு திருமணமும் 10 பேர்களுக்கு இலவச தையல் இயந்திரமும் 5 பேருக்கு 3 சக்கர சைக்கிள்களையும் தந்துவிட்டு இதை 4-5 நாளிதழ்களில் புகைப்படத்துடன் வரச் செய்து விட்டால் முதலமைச்சர் நாற்காலியில் மக்கள் உட்கார செய்து விடுவார்கள் என்று பகல் கனவு எம்ஜிஆர் என்றுமே கண்டதில்லை. உதவும் குணம் என்பது அவரின் உடம்போடு ஒட்டி இருந்தது. இயற்கை அவரை ஒரு இரக்க சிந்தனை கொண்ட மனிதராக பிறப்பித்திருந்தது. அதுதான் உண்மை. அதனால்தான் எம்ஜிஆர் மக்கள் மனதிற்குள் மிகவும் எளிதாக நுழைந்து உட்கார முடிந்தது.
சிவாஜியின் படங்கள் ஒரு குடும்பத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருந்தது என்றால், எம்ஜிஆரின் படங்கள் அநீதிக்கு எதிராக, அட்டூழியர்களுக்கு எதிராக போராடும் ஒரு கதாநாயகனை வைத்து எடுக்கப்படும். அதில்தான் எம்ஜிஆருக்கு நன்கு தெரிந்திருக்கும் சண்டைகள் எல்லாம் வைக்க முடியும். இது இயற்கையாக நடந்த விஷயமே தவிர மனதிற்குள் திட்டம் போட்டு நடத்திய ஒன்றல்ல. தான் பட உலகில் சூப்பர் ஸ்டார் என்பதால் எம்ஜிஆர் முதலமைச்சராகிவிடவில்லை. படிப்படியாகத்தான் அவர் வளர்ந்தார், தன்னை வளர்த்து கொண்டார். ஆரம்ப காலத்தில் திமுகவில் ஒரு சாதாரண உறுப்பினர். 1967ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏ, தொடர்ந்து சிறு சேமிப்பு திட்ட தலைவர், திமுகவின் பொருளாளர். இப்படி படிப்படியாக அவர் வளர்கிறார். திமுகவில் இருப்பது எம்ஜிஆரின் தொழிலுக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறது என்பதில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறதோ அதே அளவிற்கு உண்மை திமுகவின் வளர்ச்சிக்கு எம்ஜிஆரின் சினிமா புகழும் குறிப்பிட்ட அளவிற்கு உதவி இருக்கிறது என்பதிலும் இருக்கிறது. மக்கள் மனதில் எம்ஜிஆர் என்ற மனிதர் மீது கொண்ட நல்லெண்ணம்தான் ஒரு கட்டத்தில் அவரை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைத்து தப்பு செய்பவர்களை தட்டி கேட்கக்கூடிய மனிதர் என்ற சினிமா இமேஜிலேயே உண்மை வாழ்க்கையிலும் எம்ஜிஆரை மக்கள் பார்த்தனர். திமுகவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு புதிய கட்சியை உருவாக்கி மக்கள் மத்தியில் அதற்கு ஆதரவு தேடி தன்னுடைய நிலையை விளக்கி இடைத்தேர்தலில் நின்று கட்சியை வெற்றி பெற செய்து, அடுத்து வந்த பொது தேர்தலில் தானும் நின்று கட்சியையும் நின்று மிகப்பெரிய மக்கள் செல்வாக்குடன் ஆட்சி சிம்மாசனத்தில் அமர்ந்து எம்ஜிஆருக்கு இந்த இடத்திற்கு வர கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. இந்த 25 ஆண்டுகளில் அவர் இதற்காக எவ்வளவு உழைத்திருக்கிறார், போராடியிருக்கிறார், சோதனைகளை சந்தித்திருக்கிறார் என்பதை எல்லோரும் நினைத்து பார்க்க வேண்டும். எம்ஜிஆருக்கு சமமாக பட உலகில் உயர்ந்த பீடத்தில் அமர்ந்திருந்த சிவாஜியால் அரசியலில் வெற்றி பெற முடிந்ததா? சிவாஜி கூட ஆரம்ப காலத்தில் இருந்தே அரசியலில் இருந்தவர்தான். காங்கிரஸ் கட்சியில் முக்கிய நபராக இருந்தவர்தான். தேர்தல் காலங்களிலும் சரி, மற்ற நேரங்களிலும் சரி, பட்டி தொட்டி எங்கும் போய் நேரடியாக மக்களை சந்திப்பவர்தான். தன்னுடைய அபாரமான நடிப்பு திறமையால் வெளிநாடுகள் வரை புகழ் பெற்றவர்தான். எண்ணற்ற வியக்கத்தக்க கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து அவற்றிற்கு உயிர் கொடுத்து கோடிக்கணக்கான ரசிகர்களை பெற்றவர்தான். அரசியலில் வெற்றி பெற முடியவில்லையே. எந்த விதத்தில் சிவாஜி குறைந்து விட்டார்? சிவாஜியை ஈடு இணையற்ற ஒரு நடிகராக மக்கள் ஏற்றுக்கொண்டார்களே தவிர அவரை ஒரு அரசியல்வாதியாக ஏற்றுக்கொள்ள என்றுமே மக்கள் தயாராக இருந்தது இல்லை என்பதே உண்மை. இல்லாவிட்டால் தன்னுடைய சொந்த ஊர் இருக்கும் தொகுதியான திருவையாறில் வேட்பாளராக நின்று ஒரு புதுமுகத்திடம் தோற்பாரா? பத்திரிகையாளர் சுரா அவர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.